விஸ்வாவசு வருடத்தின் 4வது மாதமான ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, என்னென்ன சாதகம் இருக்குது, என்னென்ன பாதகம் இருக்குது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதத்தின் முதல்ல கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். கடக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சூரியன் கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் சிம்ம ராசியில் 13ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கன்னிராசிக்கு போக போறாரு. புதன் மிதுன ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கடகராசிக்கு போக போறாரு. சுக்கிரன் ரிஷப ராசியில ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு போக போறாரு. குரு மிதுன ராசியிலையும், சனி மீன ராசியில் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. ராகு கும்பத்திலையும், கேது சிம்மத்திலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை இருக்குது. ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆடி மாதம் இருக்குது. 10ல் செவ்வாய் வருவதால் உங்களுக்கு முத்தான தொழில் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது? மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாரு. தொழில் ஸ்தானம் வலுவாக இருக்குது. மாதத்தின் தொடக்கம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. செவ்வாய் பகவானால் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட போறீங்க. நிலம் பூமியால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். தைரியக்காரகனான செவ்வாய் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதால புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சகோதரர்களுக்குள்ள இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்ட சலுகைகளை உயரதிகாரிகள் வழங்குவாங்க. சனி பகவான குரு பகவான் பார்க்கறதால விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இல்லம் தேடி நல்ல செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை சரியாகும். இல்லை நான் மருத்துவத்துக்காக அதிகமான செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்ன பிரச்சனைன்னே தெரியல, ஆனால் செலவு மட்டும் ஆகிக்கிட்டு இருக்கு, உடம்புல இருந்த பிரச்சனை தீர மாதிரியே தெரியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது முதல்ல தெரிய வரும். இந்த மாதத்துல கொடுக்கல் வாங்கல்ல கூடுதல் லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். நீங்க வாங்கிய பணத்தை கொடுத்து மகிழ்வீங்க. நீங்க கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் கைக்கு கிடைக்க போகுது. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறவங்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது இடம் பூமியால நல்ல லாபம் கிடைக்க போகுது. திட்டமிட்டபடியே காரியங்களை செய்து முடிச்சு அதில் வெற்றி அப்படிங்கிறத காண போறீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த மாதத்தில் ஆடி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் போறாரு. 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிரன் 12க்கு அதிபதி 8ல் சஞ்சரிக்கும் பொழுது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் உயரதிகாரிகளால் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். உயரதிகாரிகள் உங்களுடைய கோரிக்கைகளுக்கு சம்மதம் தெரிவிப்பாங்க. இல்லை வேலை பளு இருந்துகிட்டு இருந்திருக்கும், அந்த வேலை பளு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். அதிகளவு வேலை பளு இருந்தாலும் அதற்குண்டான லாபம் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்துல வீடு கட்டுறது, கட்டிய வீட்டை பழுது பார்க்கறது, இல்ல வீடு கட்டி பாதியிலே நிக்கிறது, இந்த மாதிரி பணிகள்ல இருந்தவங்க எல்லாம் பாதியில நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவீங்க. இந்த மாதத்துல பெண்களுக்கெல்லாம் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்காக என்ன செய்யணுமோ அதை இந்த மாதத்துல செய்வீங்க. படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, விளையாட்டுல பிள்ளைங்க சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உறுதுணையா இருப்பீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். அதே மாதிரி கன்னி ராசிக்கு செவ்வாய் 13ஆம் தேதி போறாரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறது வலுவடையுது. 11ஆம் இடத்துல செவ்வாய் வராரு. லாபஸ்தானத்துல செவ்வாய் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது இருமடங்காக போகுது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வசூலாகாம இருந்துட்டு வந்த பணம் அப்படிங்கிறது வியாபாரம் தொழில் எல்லாமே சேரும். அதே மாதிரி நீங்க வரவே வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பணம் கூட தற்சமயம் சேரும். ஏதாவது ஒரு வகையில பணம் அப்படிங்கிறது இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி அடுத்த அடி அப்படிங்கிறத நீங்க எடுத்து வைக்க போறீங்க. இந்த ஆடி மாதத்துல தொழில் எல்லாம் உங்களுக்கு கை நழுவி போன ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். அதனால அலுவலக பணி அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே தான் ஒரு ஃபீல் இருக்கும். சகோதரர்கள் மூலம் ஒரு சில நல்ல காரியம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல முடியும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் மக்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். மக்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. மக்களுடைய குறைகள்
தகவலை கேட்டறிந்து நீங்கள் செயல்படுவதால் மக்களுக்கு உடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த மாதத்தில். அதனால் முக்கியமான பதவிகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல் அப்படிங்கிறது நல்ல தகவலாக இருக்கும். இல்லை வெளிநாடு சென்று தாய்நாடு திரும்ப முடியாமல் இருக்கிறவங்க கூட இந்த மாதத்தில் தாய்நாடு திரும்புவாங்க. ஆடி மாதம் முழுவதுமே சனி செவ்வாயுடைய பார்வை இருக்குது. சனி பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் சனி. சனி பகவானை குரு பகவான் பார்க்குறாரு. நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய காரியம் அப்படிங்கிறது வெற்றி பெறும். என்ன நீங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ, இல்லை நான் தொழில் விஷயமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், அது முடியாமல் இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த காரியத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தொல்லை தந்தவர்கள் விலகுவாங்க. மறைமுக எதிரிகளை கண்டுபிடிப்பீங்க இந்த மாதத்தில். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது தொழிலில் கிடைக்கும். சனி பகவானோட செவ்வாய் பார்க்கறதால ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஆடி மாதம் கடகராசிக்கு புதன் 18ஆம் தேதி போறாரு. உங்க ராசிக்கு புதன் அப்படிங்கிறவர் 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி. லாபஸ்தானத்துக்கு புதன் அதிபதி. பாக்கியஸ்தானத்தில் உள்ள சூரியனோடு புதன் இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறாரு. அப்போ புதிய திருப்பம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கடுமையான போராட்டம் தடைகளை சந்திச்சவங்களுக்கெல்லாம் அரசு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். கூட்டுத்தொழில் இருக்கிறவங்கெல்லாம் அதிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்கணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் வெற்றி அடைய போகுது. சந்தோஷத்துக்குரிய தகவல் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ள கேட்கும். வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இருக்குது இந்த மாதத்துல. சுக்கிரன் உங்க ராசியை பார்க்கறாரு. அப்ப ஒரு விதமான மந்தமான நிலையில இருந்துட்டு நீங்க இனி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க. எதை எந்த நேரத்துல செய்யணும், இதை இந்த நேரத்துக்குள்ள நம்ம செய்து முடிக்கணும் அப்படிங்கிற தைரியம் அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுக்கு. 2ஆம் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்ப தனவரவை கொடுக்க போறாரு குரு பகவான். ஏதோ ஒரு வகையில லாக் ஆகி அங்கேயே நின்றுகிட்டு இருந்தது இந்த பணம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். 4ஆம் வீட்டுல ராகு இருக்கிறாரு. அப்ப பிரம்மாண்டமான சிந்தனை ஓட்டம் ஓடும் உங்களுக்கு. ஆடம்பரமா பெருசா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கும். அதனால பெருசிய முதலீடு போடும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். வீடு கட்டக்கூடிய எண்ணம் இல்லாதவங்க கூட இனிமேல் வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் உங்களுக்கு. வேலை விஷயமா வெளியில சென்று தங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். இதுவரைக்கும் உங்களுடைய முயற்சியில் இருந்துட்டு வந்த தடை நீங்க போகுது. பெண்கள்லாம் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள், நீங்க சந்திச்சிருக்கக்கூடிய பாதிப்பு, உங்களை மனதை வருத்துக்கிட்டு இருந்த செயல்கள் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க போகுது. பிள்ளைகளால பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த பெற்றோர்கள் எல்லாருமே அதுல இருந்து மீண்டு வர போறீங்க. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்கும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனை அப்படின்னு அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. 6ஆம் அதிபதி 10ல இருக்கும் பொழுது வேலை வாய்ப்பு கிடைக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாய் இருக்கிறாரு. இந்த ஆடி மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப வேலையில பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் இந்த மாதத்துல. இந்த ஆடி மாதம் முழுவதும் கோபத்தையும் ஆக்ரோஷத்தையும் குறைச்சுக்குங்க. தொழில் வேலையிலெல்லாம் கோபத்தை காட்ட வேண்டாம். நிதானமா செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ஆடி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இந்த மாதம் வாராகி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய காவல் தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதார கும்பிடுங்க.